எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமண தடை அல்லது திருமண தாமதம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ திருமண தடை அல்லது திருமண தாமதம் அப்படின்னு என்னன்றது முதல்ல சொல்லியிருக்கோம். பொதுவாக கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, திருமணம் முடிப்பதற்காக முதல்ல ஜாதகத்தை எடுப்பாங்க. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு குடும்ப ஜோசியர்கிட்ட இருப்பாங்க. இல்லை அது வரைக்கும் ஜாதகமே பார்த்துருக்க மாட்டான். சரி, அப்பதான் ஜாதகம் பார்க்கலான்னு போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தாங்கன்னா இந்த இதுல தோஷம் இருக்கு, ஓகேங்களா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், நிறைய தோஷம் இருக்குது, நாகதோஷம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ தோஷம் இருக்குது, அதனால கல்யாணம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பரிகாரம் பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ள ஏறி இறங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கலமாங்க, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கலமாங்க, ரெண்டு இருந்தா ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகாது. ஓகே, ஸ்டேட்டஸ் மேட்சாக இருந்தால் படிப்பு வேலை வாய்ப்பு அப்படி எல்லா தளத்துலையும் மேட்ச் பண்ணி பார்த்து மேட்சாலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தடை பண்ணிகிட்டே போகும். சில நேரங்களில் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த தோஷத்தாலேயே இந்த தோஷத்துக்கு இந்த தோஷம் உள்ள பொண்ணை தான் பார்க்கணும், இல்லை அந்த தோஷம் உள்ள பொண்ணுக்கு இந்த தோஷம் உள்ள பையனை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோலையும் அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா கல்யாணம் நடந்த பாடு இருக்காது, கல்யாணம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் டிலே ஆகும்? இப்போ அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் கல்யாணம் டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா டிலே ஆகும். ஓகே, அப்போ அந்த மாதிரி தோசை இருக்கிறவங்க ஏர்லியரா மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னா பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா மோஸ்ட்லி தோசை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகும். ஏர்லியரா பண்ணுனா திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தோசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி தோசை உள்ளே மாப்பிள்ளையை தேடுவாங்க. அது சீக்கிரம் அலைன்ஸ் செட் ஆகாது, அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம். முதல்ல திருமணம் தடை அல்லது தாமதத்திற்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா அந்த திருமண தடை தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னம், அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்துங்க, எந்த லக்னம் இருந்தாலும் பரவாயில்ல. லக்னம் அதாவது 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் இருக்க பெற்றால் திருமணம் தடை அல்லது தாமதம் ஏற்படும். இது பொதுவான ரூல். இதுல பாவகிரகங்களே சனி இருந்தா தோஷமா, செவ்வாய் இருந்தா தோஷமா, ராகு கேது இருந்தா தோஷமா, அப்படி பல கேள்விகளை கேட்கலாம். ஓகேங்களா? இது பொதுவான ரூல். அது எந்தெந்த கிரகங்கள் இருந்தா எப்படிப்பட்ட தோஷம் அப்படிங்கறத அடுத்தடுத்த விளக்கமான பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப பொறுத்த வரைக்கும் பொதுவா என்னன்னா 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் போன்ற இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் தாமத திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வீட்டுல எல்லாம் பாவகிரகங்கள் இருக்கு, ஆனா கண்டிப்பா எனக்கு தாமத திருமணம் ஏற்படுமா அப்படின்னு நீங்க போய் பார்த்துட்டு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வீட்டுல எல்லாம் பாவகிரகங்கள் இருக்கு, நமக்கு கல்யாணம் டிலே ஆகுமோ, காலகாலத்துல கல்யாணம் ஆக முடியாதோ அப்படிங்கிற நீங்களே ஒரு பேனிக், அதாவது ஒரு பயத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிறோம்னா அது தவறு. ஏன்னா இது ஒரு பொதுவான ரூல் தான். இந்த பாவகிரகங்களை ஓகேங்களா, சுபகிரகங்கள் குரு பார்த்தாருன்னா தோஷம் விலகும், பௌர்ணமி சந்திரனோ வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் தோஷம் விலகும், சுக்கிரன் பார்த்தாலும் தோஷம் விலகும். இல்லை இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும், இந்த பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை நான் சொன்ன பாவங்களில் அதாவது 1, 2, 7, 8 போன்ற பாவங்களில் சுபகிரகங்கள் அமர்ந்தாலும் சரி, பாவகிரகங்களோட சேர்ந்து அதாவது இணைந்திருந்தாலும் சரி, கிரகங்கள் பார்த்தாலும் சரி, சுபகிரகங்கள் பார்த்தாலும் சுபகிரகங்கள் பாவகிரகங்களோட இணைந்து இந்த பாவகத்தில் இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கண்டிஷனும் ஆக்கி தேவையில்லை. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பாவகிரகங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது திருமண தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கூடுதலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற ஜாதகத்தை பாருங்க. சிம்ம லக்னம், கன்னி ராசி, அஸ்தம் 3ஆம் பாவத்துல பிறந்திருக்காங்க. பிறந்த கிழமை வியாழக்கிழமை. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 7 மார்ச் 1996, 5:30 PM திருச்சியில பிறந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இதுல சூரியன் ஒரு அரை பவர், செவ்வாய் ஒரு 3/4 பவர் அப்படின்னு சொல்றது. புதன் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்குவார். நல்லவரோட சேர்ந்தா நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தா கெட்டவர், அந்த மாதிரி ஒரு கிரகம். மொத்தத்துல 7ஆம் வீடு ஓரளவுக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள அமைப்பு. இன்னொன்னு 7ஆம் வீட்டு அதிபதி பாருங்க, அவர் 8ல போய் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதி சனி. சனி ஒரு பவர் மட்டும் இல்லாம
அவரே போய் 8ல கேதுவோட சேர்ந்து உட்காந்துட்டாரு. இது ஒரு கடுமையான திருமண தாமத அமைப்பு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா எஸ் சொல்லலாம். இது ஒரு கடுமையான திருமண அமைப்பை சற்று தாமதிக்கும். ஸோ இங்க அப்படி பார்த்தா இந்த மாதிரி கிரகம் இருக்கிறவங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க, சனிக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க, சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து திருமணமே பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிக்கிறாங்க. திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறதா அதுக்கான ரிசல்ட் வழியே திருமணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இங்க எல்லா ஜாதகத்துல எல்லாத்துக்கும் விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ஓகேங்களா? ஸோ திருமணங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்துல கைக்கூடி வந்துதான் ஆகும். அதுக்கு அந்த கிரக இணைப்பு சேர்க்கை கிரகங்கள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அதை பொறுத்து அதுக்கான வரன் வந்து கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைய இருக்கலாம், அந்த மாதிரி அமையும். இல்ல இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அந்த பார்ட்னர் இல்லாம கொஞ்சம் தகுதி கம்மியா அந்த மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தான் போகும்போது திருமணமே நடக்காது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பார்ட்னர் வந்து தகுதி கம்மியா பாக்குறாங்க. இல்லை நான் நிறைய படிச்சிருக்கேன், அவங்க கம்மியா படிச்சிருக்காங்க, இல்லை நான் ரொம்ப அழகா இருக்கேன், அவங்க அந்த அளவுக்கு அழகா இல்லை ஸ்டேட்டஸ் நாங்கள் பெரிய ஸ்டேட்டஸ், அவங்க கம்மியா இருக்காங்க, இப்படி ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அந்த திருமணம் கைகூடி வரும். ஆனா அந்த காம்ப்ரமைஸே எப்போ நடக்கும்? இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ், இந்த படிப்பு, வருமானம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அலைன்ஸ் பார்த்து செட் ஆகாது. ரொம்ப லேட் ஆகிடும் மேரேஜ். அதுதான் இந்த கிரக அமைப்பு பண்றது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் அட்வைஸோட ஜோதிடர் எல்லாம் சொல்றதை வச்சு ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தங்களை விட ஒருபடி தகுதி கம்மியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த தோஷங்கிறது. அதுக்காக ஸோ அதனாலதான் அது திருமணம் ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகுது. ஸோ அதுக்காக வந்து திருமணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துக்க கூடாது. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஓகேங்க. ஸோ ஒன்று இதுல ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டு 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து 8ல உட்கார்ந்துருக்கிறது ஒரு திருமண தடை அமைப்பு. இன்னொன்னு 7ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் மொத்தத்துல அரை பவர் முக்கா பவரா இருந்தாலும் புதன் வந்து அவங்களோட சேர்ந்து இருந்தாலும் இதுவும் ஓரளவுக்கு தடை தான். முழு தடைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தடை. ஒண்ணு. ரெண்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல மனோகாரகனோட சந்திரனோட ராகு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இந்த ராகு என்ன பண்ணுவாரு? சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது எப்பவுமே மைண்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இயல்பை விட கொஞ்சம் கூடுதல். சந்திரன் ராகு வந்து எப்பவுமே பிரம்மாண்டம் இல்லையா? மனோகாரனோட சேர்ந்து மனதை எப்பவுமே கொஞ்சம் பிரம்மாண்டமா உயர்த்திடுவார். ஒரு அலைன்ஸ் பார்க்க போறோம், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்க போறோம், இவனே நினைச்சுக்குவான் நம்ம அரவிந்த் சாமி மாதிரி இருக்கும், ஸோ நமக்கு ஏற்ற பொண்ணு இல்லை இது அப்படின்னு இவன் மைண்டை ஒரு டிஸ்டர்ப் பண்றது அந்த ராகு. ஓகே. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா டிலே ஆகும்ல. உண்மையில நம்ம அரவிந்த் சாமி இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதா? ஓகேவா? நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட மைண்டை வந்து அந்த ராகு அப்படி ஆட்டி வைக்கும். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன் அந்த பொண்ணுக்கே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா திருமணம் டிலே ஆகும். ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு ஓரளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து இன்னும் கெட்டு போயிட்டார். அவரே ஒரு பாவர், அவர் கேதுவோட சேர்ந்து இன்னும் கெட்டு போயிட்டார். அவர் 8ல போய் உட்காந்துருக்காரு. ஓகே. இன்னொன்னு மனோகாரங்களோட ராகு சேர்ந்து குடும்ப பாவத்தை குறிக்கக்கூடிய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல அதாவது கன்னி ராசிலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் குடும்ப அமைப்பை தாமதப்படுத்தும். ஸோ இந்த எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷனையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது திருமணம் தாமதம் அல்லது தடை எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு குலதெய்வத்தை எப்பவுமே கும்பிடணும். ஒரு பிராப்தம் உங்களுக்கு கைக்குடி வரணும்னா குலதெய்வ வழிபாடை எப்பவுமே விடக்கூடாது. திருமண தடையா இருக்குது, தாமதம் நடக்குதுன்னா முதல் பிரார்த்தனை குலதெய்வம் தான். குலதெய்வத்தை விடக்கூடாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்த பரிகாரம்னு பார்த்தா நம்ம மைண்ட் செட் தான். மைண்டை செட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கு, அப்ப நம்ம ஸ்டேட்டஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம என்ன மைண்ட்ல நினைக்கிறோமோ அதுல இருந்து அந்த கிரிட்டீரியாவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு அழகா இருக்கணும், இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் நம்ம போட்டுருவோம்ல. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நமக்கு கல்யாணம் கைகூடி வரும். ஓகேவா? நம்ம போடுற கண்டிஷன்ஸ் ஆகட்டும், நம்மளோட கற்பனை ஆகட்டும், நம்மள எதிர்கால பத்தின திட்டம் ஆகட்டும், எல்லாமே இந்த கிரகங்கள் தான் உங்களை ஆட்டி வைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஜாதகத்தோட அமைப்பு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஓரளவு குறைச்சிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் கைக்கூடி வரும். கொஞ்சம் தகுதிக்கு குறைவான ஒரு அலைன்ஸை பார்க்கும்போது, பார்ட்னரை பார்க்கும்போது, நம்ம சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த திருமணம் நமக்கு கைக்கூடி வரும். இதுதான் திருமண தடை, அந்த தாமதத்திற்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம். நன்றி.